attributes of living organisms. இது லிவிங் வேர்ல்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு டாபிக். டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு யூனிட்டில் வருது. இது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ். பயோஸ்பியர் அப்படின்னா என்ன? இந்த வேர்ல்டில் எர்த்து மேலே லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. எர்த்து மேலே லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, எர்த்தில் பல லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஓசன் இருக்குது, லேண்ட் இருக்குது, டெசர்ட் இருக்குது. ஓகே, இப்போ எர்த்து, லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் இட்ஸ் லொக்கேஷன் இன்க்ளூடிங் அட்மாஸ்பியர், இதை தான் நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயோஸ்பியரில் எல்லாமே வந்துடுது. மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ், கிளாசியர்ஸ், டெசர்ட்ஸ், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் இட். 2011 ஒரு சர்வே பண்ணுறாரு. அதில் 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் இந்த இடத்துல இருந்ததாக இது வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா எதை வச்சு லிவிங்னு சொல்கிறீங்க சார்? இப்போ இந்த டேபிள் ஏன் லிவிங் இல்லை? இந்த மைக்ரோஃபோன் ஏன் லிவிங் இல்லை? லேப்டாப் ஏன் லிவிங்கில் இல்லை? லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஷோ சர்டைன் futures which is not seen in non-living things. Growth, for example, nutrition, movement, reproduction, excretion, irritability, respiration, metabolism. These futures are unique for living organisms. இதை நீ நான்-லிவிங்கில் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட எல்லா ஃபியூச்சர்ஸுமே லிவிங்கில் இருக்கும். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு growth பார்க்கலாமே. இந்த பிக்சரில் growth of a human child, crawling child, இதில் upright standing child, running boy, walking man, அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறான். இதை க்ரோத்துன்னு சொல்கிறோம். எதை வச்சு? அடிஷன் ஆஃப் செல்ஸு, அப்புறம் மாஸு, வெயிட்டு, இப்படியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால க்ரோத்துன்னு சொல்கிறோம். Increase in cells both in number and mass. இதே தான் பிளான்ட்ஸ்லையும். Unicellular and multicellular organisms grow by cell division. In plants, growth is indefinite and occurs throughout their life. In animals, growth is definite and occurs for some period. ஸோ பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்கும். அடையாறு ஆலமரம் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற பல ட்ரீஸ் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்குது, ஈவன் பிஃபோர் த டெத். பட் அனிமல்ஸ் அப்படி இல்லை, ஒரு அடல்ட்ஹுட் வரைக்கும் தான் வளரும். அடல்ட்ஹுட் ரீச் ஆகிடுச்சுன்னா அதோட க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். இன்ட்ரின்சிக் க்ரோத் வெர்சஸ் எக்ஸ்ட்ரின்சிக் க்ரோத். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட க்ரோத் பாருங்க. இப்போ ஒரு ஸ்மால் சாண்ட் டியூன், இது மேலே அப்படியே மேலே சாண்டு படிஞ்சு மேலே ஆகிட்டே மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இது எக்ஸ்ட்ரின்சிக் க்ரோத். இதுவே ஒரு செல்லில் புரோட்டோபிளாசம் வளர்ந்துட்டுருக்கு. இந்த செல்லுக்குள்ளார புரோட்டோபிளாசம் இருக்குது. புரோட்டோபிளாசத்துக்குள்ளார இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேரும். ஸோ இட் இன்க்ரீசஸ் கிராஜுவலி. ஏன்னா உள்ளுக்குள்ளார காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகி அது அப்படியே கிராஜுவலாக வளர்ந்துட்டு வர்றது தான் இன்ட்ரின்சிக் க்ரோத் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இன்ட்ரின்சிக் க்ரோத் அப்படின்னா ஒரு இன்னர் லெவல் க்ரோத். Grow by addition of new protoplasm within the cells. இது அப்படி இல்லை, மேலே aggregation of substances. Extrinsic growth. Growth is inclusive event. Growth பார்த்தீங்க அப்படின்னா யூனிசெல்லுலாரில் one cell divides into two. இந்த செல் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி சைஸ் இன்க்ரீஸ் ஆகி நார்மல் சைஸை ரீச் ஆகும். ஸோ இது சைஸ் என்லார்ஜ்மெண்ட், இது செல் டிவிஷன். இந்த ரெண்டையுமே நம்ம க்ரோத்துன்னு தான் சொல்கிறோம். ஸோ க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி இன்க்ளூசிவ் இவெண்ட்ஸ். யூனிசெல்லாரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே நடக்குது, ரெண்டுக்குமே க்ரோத்து தான். அதனால் இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் இவெண்ட். Cellular structure. Living organisms are made up of cells. இந்த பிக்சரில் ஒரு கார்க் ஸ்லைஸை பார்க்குறீங்க. இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம், ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக்.
அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகாரியாட்டிக் செல்லாம் என்ன? இந்த பிக்சரில் பாருங்களேன். இதில் நியூக்ளியஸை சுற்றி இந்த மாதிரி ஒரு பவுண்டரி இல்லை, நியூக்ளியார் மெம்பரேன் இல்லை, ஆப்சண்ட். நியூக்ளியார் மெம்பரேன் தட் இஸ் நாட் ஃபவுண்ட் ஹியர். அதனால தான் வந்து பிரிமிட்டிவ் கேரியான் நியூக்ளியஸ். அப்புறம் ஆர்கனல்ஸ் எல்லாம் காணும். இப்போ நான் வரைஞ்சிட்டு இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா காணும். கோல்கி apparatus is not found here. So organelles are not found. Membrane bound nucleus is not found. So we call it as prokaryotes. Example, bacteria, blue green algae. அடுத்து eukaryotes. Clear membrane bound nucleus is found. Organelles are found. True karyon nucleus. So that's why we call it as eukaryotes. Example பார்த்தீங்கன்னா அமீபா, ஊடகோனியம், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். Reproduction, another important feature found in living organisms. Reproduction, producing young ones of its own kind. Young ones. இப்போ ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் it lays eggs, அப்புறம் லார்வா, பியூப்பா, டேட்போல், லார்வா, டேட்போல் இப்படிலாம் கிராஜுவலாக டெவலப் ஆகிட்டு வருது நம்ம ஃப்ராகை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஆர்கானிசமும் பார்த்தீங்கன்னா அதோட பேபி அனிமலையோ எக்கையோ லே பண்ணும். அது டைரக்டாவோ இன்டைரக்டாவோ டெவலப்ஸ் இன்டு அன் அடல்ட் அண்ட் மெச்சூர்ட் அனிமல். திஸ் இஸ் வை. ஏன் ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இட் வாண்ட்ஸ் டு மெயின்டைன் இட்ஸ் ஸ்பீசிஸ் ஓவர் தி எர்த். அதுதான் பர்பெக்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ராக் வந்து இந்த இடத்துல கண்டினியூ பண்ண விரும்புது. தட்ஸ் வை இட் ரீப்ரொடியூசஸ். இட்ஸ் வாட் வி கால் பர்பெக்சுவேஷன். தேர் ஆர் 2 types of reproduction. Asexual and sexual. ஸோ ரெண்டுமே நடக்குது லிவிங் ஆர்கானிசம்ஸில். ஏசெக்ஷுவல் இருக்கிற ஆர்கானிசம் இருக்குது, செக்ஷுவல் இருக்கிறது இருக்குது. சம் ஸ்டிரைல் ஒர்க்கர்ஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். ரீப்ரொடக்ஷனே பண்ணாத ஸ்டிரைல் பீஸ் இருக்குது, ஒர்க்கர் பீ, மியூல்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஸ்டிரைல். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாமே. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் their progeny possessing the features more or less similar to the parent. பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். யூஸ்வலாக ஒரே ஒரு ஆர்கானிசம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். கொனிடியா ஆஃப் ஆஸ்பெர்ஜில்லஸ், பட்டிங் இன் ஹைட்ரா, பைனரி ஃபிஷன் இன் பாக்டீரியா, ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பைரோகைரா, புரோட்டோனிமா இன் மாசஸ், ரீஜெனரேஷன் இன் பிளானேரியா. Sexual reproduction. இங்கே பார்த்தீங்கன்னா 2 organisms are all involved. Male, female. மேல் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் எக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஜைகோட் கிடைக்கும். இந்த ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு யங் ஆர்கானிசம். இதுதான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். இங்கே மேலோட கேரக்டரும் ஃபீமேலோட கேரக்டரும் டுகெதராக ஜைகோட்டில் நமக்கு கிடைக்கும். Response to stimuli. All organisms are capable of sensing their environment. Respond to stimuli, various physical, chemical and biological stimuli. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் சரௌண்டிங்ஸை சென்ஸ் ஆர்கன்ஸை வச்சு கண்டுபிடிச்சிக்கும். அதுக்கு இன்னொரு பேர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர். பக்கத்தில் எனிமீஸ் யாராவது வராங்களா, மழை பெய்ய போகுதா, இதையெல்லாம் அதோட கான்சியஸ் சொல்லிடும். பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இரிட்டபிலிட்டின்னு ஒரு ஃபினாமினா இருக்குது. இந்த டச் மீ நாட் பிளான்ட் பாருங்களேன், இது நார்மலாக இருக்குது, இங்கே யாரோ டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் ஷ்ரங்க் இட்ஸ் லீவ்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இரிட்டபிலிட்டி, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஹோமியோஸ்டாசிஸ், இவர் பாருங்க பேலன்ஸ் பண்ணுறாரு இந்த சீசாவில். அதே மாதிரி தான் நம்ம பாடி பேலன்ஸ் பண்ணிக்குது. நிறைய
கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. நிறைய திங்ஸை நம்ம we are taking food of different kinds, we are doing different activities. நம்ம பாடி ஒரு பேலன்ஸ்டாக ஒர்க் பண்ணுது. இதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன், tendencies to maintain a steady state with an external environment, it is what we call homeostasis. இதுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெண்டுமே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. மூமெண்ட், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எப்படியெல்லாம் கூட சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது லிவிங் ஆர்கானிசம்ஸில். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். பயோஸ்பியர், எர்த்தில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து எர்த்து, ஆர்கானிசம்ஸ், அட்மாஸ்பியர், இதெல்லாம் சேர்த்து பயோஸ்பியர்னு சொன்னோம். இந்த பயோஸ்பியரில் நிறைய ஈகோசிஸ்டம்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் எர்த்தில் வந்து அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். வாட்டர் பாடிஸ், டெசர்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஒரு இடம் ஒரு ஈகோசிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும். டெசர்ட், வாட்டர் பாடி வில் ஃபார்ம் அன் ஈகோசிஸ்டம், டெசர்ட் வில் ஃபார்ம் another ecosystem, mountain will form another ecosystem, forest will form an ecosystem. இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லயன் இருக்கும், டீர் இருக்கும், ஸ்னேக் இருக்கும், அவுல் இருக்கும், இப்படி இன்னும் நிறைய ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். தே ஆர் ஆல் லிவிங் டுகெதர் அஸ் எ கம்யூனிட்டி. ஓகே, அதில் இந்த அவுலோட பாப்புலேஷனை மட்டும் கவுண்ட் பண்ணுறேன். இது ஒரு 1000 இருக்குது. இதைத்தான் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கம்யூனிட்டியில் ஒரு சிங்கிள் ஆர்கானிசம் எடுத்து கவுண்ட் பண்ணி அதை பண்ணினா அதுதான் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் அதோட ஸ்டடி கூட பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸில் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் தேர், லைக்வைஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆல்சோ தேர். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸில் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், கனெக்டிவ் டிஷ்யூ சிஸ்டம், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது, சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு சிஸ்டம்லேயும் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது, டிஷ்யூஸ் இருக்குது, லிவிங் செல்ஸ் இருக்குது. அதே மாதிரி லிவிங் செல்ஸுக்குள்ள ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். மாலிகூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் மேக் அப் த ஆர்கனல்ஸ், லைக்வைஸ் ஆட்டம்ஸ் மேக் அப் த மாலிகூல்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை டிஸ்கிரைப் பண்ணுறோம். கடைசியாக மெட்டபாலிசம். இது வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஒரு ஃபியூச்சர் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா அது சம் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பாடிக்குள்ளே நடக்கிற அத்தனையும் மெட்டபாலிசம்னு சொல்கிறோம். இது ரெண்டாக பிரிக்கலாம், அனபாலிசம், கெட்டபாலிசம்னு சொல்லிட்டு. இப்போ பாசிட்டிவாக பில்டிங் அப் ப்ராசஸ்லாம் அனபாலிசம்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஃபுட்டை உடைச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கெட்டபாலிசம்னு சொல்லலாம். இங்கே வந்து ஸ்மால் மாலிகூல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிகூல்ஸ். இங்கே லார்ஜர் மாலிகூல்ஸ் எல்லாம் உடஞ்சி தான் நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்டு அண்ட் ஸ்டோர்டு. இங்கே ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு. இங்கே சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இங்கே பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் CO2 அண்ட் வாட்டர்.